வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ஒன்று பார்க்கலாம். கடலை சட்னி அரைக்கிறது. அதுக்கு தேவையானது ஒரு பூண்டு 1, அப்புறம் எள்ளுங்க, கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளா இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு கருப்பு எள்ளு மட்டும்தான் இருந்தது. அதனால் நான் கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எள்ளு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் சட்னி. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5, 6 வரமிளகா, தேங்காய், மல்லி, கருவேப்பிலை, புளிச்சக்கீரை, கருவேப்பிலை, மிளகா 3மே நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுக்கிட்டாச்சு. மற்ற பொருளெல்லாம் இருக்குது. இது புளிக்கு பதிலாக தான் இப்போ நம்ம புளிச்சக்கீரை பயன்படுத்துகிறோம். புளியை விட புளிச்சக்கீரை பயன்படுத்தும் போது கீரையோட சத்துக்களும் நமக்கு சட்னியில் கிடச்சிரும். தனியாக சமைச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதனால இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது முடிஞ்சளவு புளியை தவிர்த்துட்டு கீரை பயன்படுத்திக்கிறதுங்க. அப்புறம் முதல்ல தனியாக ஒரு பாத்திரத்தில் கடலையை மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பச்சை கடலை தான் இது, வறுத்த கடலை கிடையாது. அப்படி வறுத்த கடலை வாங்கினா கூட அதை லேசாக சூடுபடுத்திட்டா போதும். இது வறுக்காத கடலை நான் வாங்கிட்டு வந்தது. அதனால் தனியாக பாத்திரத்தில் வச்சு வறுத்துக்கிட்டேன். வறுத்து தனியாக எடுத்து கொட்டி வச்சுட்டு ஆற விட்டுட்டு, அப்புறம் அந்த கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எது நமக்கு தேவையோ அதை கொஞ்சம் போல் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா முதல்ல பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டு ஒரு பச்சை மிளகாய் 1 ஃப்ளேவருக்காக வச்சுருக்கோம் அதனால் அது ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை, பூண்டு, இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் அதிகமாக உள்ளது. அதனால் அது கொஞ்சம் நல்லாவே முருகிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதனால தான் இது 3ஐயும் முன்னாடி போட்டுக்கிறது. அப்புறம் வரமிளகாயும் அது கூடயே போட்டுக்கிட்டாச்சுங்க. வரமிளகாய் போட்டுட்டு, அப்புறம் கடைசியாக அந்த புளிச்சக்கீரையும் அப்படியே போட்டுக்கலாங்க. கட் பண்ணி சின்ன சின்னதாக போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வதக்க தானே போகிறோம், அது நல்லா வதங்கிடும். அதனால் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் அந்த எள், மல்லித்தழை, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போதே கடைசியாக வதக்கி முடிச்சுட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா நம்ம இது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சோம்னா இது துவையலாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.